அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பார்க்கலாம். வழக்கம் போல் சாப்பாடு பாருங்கள். இன்றைக்கி நார்த்தங்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு. இதோட மருத்துவமும் மாறாது, மருத்துவ குணமும் மாறாமல் இருக்கும். நீங்களே நார்த்தங்காய் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கி வச்சுக்கோங்க. பழசாகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி, ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் போடுறது வினிகர்லாம் எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். இதுக்கு வினிகர்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லாயிருக்கும், இதோட குணம் மாறாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வெண்டைக்காய் காரக்குழம்பு. இதில் 2 மாங்காய் பீஸ் போட்டிருக்கேன். இதுக்கு வெண்டைக்காய் இல்லை, கத்திரிக்காய், எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் ஒரே ஒரு மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம், சீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை இருந்துச்சுன்னா அதுவும் வறுத்துக்கோங்க. எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எள் இருந்துச்சுன்னா எள்ளும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் காய் வெந்த பிறகு போடுங்க. கொஞ்சம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுங்க. சூப்பர் அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆஷராவோட நோன்பு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பாவத்தையும் மன்னித்து நம்முடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கணும் நல்லா தான் செய்கிறேன். இன்றைக்கி ஒருத்தவங்க மௌத்தா போயிட்டாங்க, கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் பாக்கியத்தை கொடுக்கட்டும், நமக்கும் கொடுக்கட்டும் அல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.